தன்னோட மந்தையில ஒரு ஆடு எங்கேயாச்சும் மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேய்ப்பன் செப்பர்ட் இருக்கான் பாத்தீங்களா, சரி ஒரு ஆடு தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டுலாம் போயிட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் எல்லா இடத்துலயும் போய் தேடுவான். அப்புறமா சத்தமா கத்துவான். சத்தம் கேட்ட உடனே திருப்பி ஆடும் கத்தும். ஏன்னா ஆடு ஏதாச்சும் சாக்கடையா இருக்கிற புதருக்குள்ள மாட்டி இருக்கும். ஆனா மேய்ப்பன் ஐயோ சாக்கடைக்குள்ள இறங்கணுமா அப்படிலாம் பெருசா பார்க்கவே மாட்டாங்க. உள்ளுக்குள்ள இறங்கி கஷ்டப்பட்டு அந்த ஆடை காப்பாத்தி தோடு மேல தூக்கி போட்டு காயம் கட்டி பசி ஆத்தி தாகத்தை தீர்த்து மந்தைக்குள்ள லாஸ்டா சேர்ப்பான். இதே போலதாங்க பாவன்ற புதருக்குள்ள மாட்டிக்கிட்டு ஐயோ அம்மா என்னைய காப்பாத்த ஆள் இல்லையே அப்படின்னு நம்மளும் கதர்னப்ப நம்மளையும் காப்பாத்த ஒரு மேய்ப்பன் வந்தாரு. உலகன்ற சாக்கடைக்குள்ள இறங்கினாரு. எந்த அருவருப்பும் பார்க்காம அவரை நம்பி அவரை ஏத்துக்கிறவங்கள தான் தோல் மேல தூக்கி போட்டு காயம் கட்டி தாகத்தை தீர்த்து ஆத்தும பசியை ஆத்துனாரு. முக்கியமா நீர் பாய்ச்சலான மந்தைக்குள்ளாக, அதாவது நித்திய ஜீவனுக்கு நேராக ஒவ்வொரு நாளும் வழி நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. கண்டிப்பா ஒரு நாள் அங்கேயும் கொண்டு போய் நம்மளை சேர்ப்பாருங்க. என்னைய கரெக்டா காப்பாத்தி வழி நடத்த ஆள் இல்லையா அப்படின்னு கவலைப்படாதீங்க. இயேசுன்ற மேய்ப்பன் இருக்காருங்க. கண்டிப்பா உங்களை நித்திய ஜீவனுக்கு நேராக வழி